கோவை மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுவதால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் மிக குறைந்த அளவிலேயே இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர். கரூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவிற்கு அதிக அளவில் அரசு பேருந்துகள் சென்றதால் பேருந்துகள் இயக்கம் குறைந்துள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் காளிதாஸ் கோவையிலிருந்து இணைகிறார். வணக்கம் காளிதாஸ், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவிற்கு கோவை மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் பேருந்துகளை கட்சியினர் எடுத்து சென்றதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பேருந்துகள் இல்லாமல் கோவை காந்திபுரம் மத்திய பேருந்தில் தவித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் தினசரி திருப்பூர், சேலம், ஈரோடு, கரூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் கோவை கரூர் மாவட்டத்தில் திமுக முப்பெரும் விழா நடைபெற்று வருவதால் திமுகவினரை அரசு பேருந்தில் அதிக அளவில் அழைத்து சென்றுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பேருந்து இல்லாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக திருப்பூர், சேலம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் மிக குறைவில் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பேருந்துகள் இல்லாமல் திணறி வருகின்றனர். அதே போல மேட்டுப்பாளையம் பகுதிகளும் பணி முடித்து மற்றும் கல்லூரி முடித்து கல்லூரி மாணவர்கள் வீட்டிற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. பேருந்துகள் மிக குறைந்த அளவில் இயக்கப்படுவதனால பேருந்துகளில் பயணிகள் முன்கெடுத்துக் கொண்டு பேருந்துகளில் இருக்கை பிடித்து தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வருகின்றனர். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் திமுகவினர் இது போல அரசு பேருந்துகளை தொடர்ச்சியாக கட்சி பயன்படுத்தி வருவதனாலும் இது போல பேருந்துகளுக்கு இல்லாமல் அடிக்கடி அவதி அடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே திமுக ஆட்சியில் குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு பயணிகள் வஞ்சித்து வருவதன் நிலையில் தற்பொழுது திமுக நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு அரசு பேருந்துகளை திமுகவினர் அழைத்து சென்றதால் தற்பொழுது பேருந்துகள் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவை மாவட்டத்தில் தற்பொழுது சாரல் மழை பெய்து வருவதனால பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு வீட்டுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக விரைந்து அதிக அளவில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயா, அண்மை செய்திகள் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி காளிதாஸ்.